திடீர்னு ஹோட்டல் கூட்டு வந்திருக்கியே? இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். நாளைக்கு உங்கள் 2 பேருக்கும் ஆனிவர்சரி தானே, அதனால தான் நான் ட்ரீட் தரேன். ஐயா, உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு கல்யாண நாள்னு? இது ஜெனி தான் சொன்னா. நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் பத்தியில அதான் சரி இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம்ல, அப்போ இன்னைக்கே உங்களுக்கு 2 பேருக்கும் நான் ட்ரீட் தரலான்னு முதலே முடிவு பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். என்னால் நம்பவே முடியல, நீங்க எப்படி சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதுல என்ன இருக்கு? என்ன நம்மலாம் ஒரே குடும்பம் தானே, என்ன வரப்போற எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம ஒன்னாதான் கொண்டாடணும். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்போ உள்ள போய் சாப்பிடுவோமா? வாங்கத்தான் போலாம். நல்ல பெரிய ஹோட்டலா இருக்கும் போலே என்ன? ஆமாம்மா, இன்டீரியர் எல்லாம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஆமா, இங்க ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, வாங்க எல்லாரும் உட்காருவோம். அம்மா கொண்டா பேக்ல இந்த சைடு வைக்க. எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? இங்க என்ன ஸ்பெஷல்? பிரியாணி தான் நல்ல ஸ்பெஷல். சூப்பர். அப்போ எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி அத்தா. பாருங்க, ஆன்சி தான் கரெக்டா ஆர்டர் பண்றா. மத்தவங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? எங்களுக்கு எதுனாலும் நடக்கும், நீங்களே பார்த்து ஆர்டர் பண்ணிருங்க. அப்படியா? சரி, 3 சிக்கன் பிரியாணி 3 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்றேன். பார்த்து ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம். மோனே, சிக்கன் 65 முட்டை அப்படி ஏதாவதுனா எல்லாம் சேர்த்தே ஆர்டர் பண்ணிரு, இல்லைன்னா அப்புறம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து தர லேட் ஆகும் பார்த்துக்க. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர், கொஞ்சம் வாங்க இங்க. சொல்லுங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் பிரியாணி 3 மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 ஒரு 3 பிளேட், அப்புறம் பாயில்டு எக் இருந்தால் அதுவும் கொண்டு வாங்க. ஓகே சார், வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. இப்போதைக்கு இது போதும்னே, ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி சார். உங்க வீட்டு சைடு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டீங்களா? நாங்களும் அங்கங்கன்னு அலைஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கோம், ஆனாலும் வேலை முடிஞ்ச பாடு இல்லை. நாங்களும் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 10ஆவதுக்கு இப்போ ஃபோன்லலாம் அனுப்புறாங்கல்ல, அப்படியும் அனுப்பத்தான் செய்கிறோம். ஜெனி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நாங்கள் அப்படி தான் அனுப்பணும். எங்களுக்கும் தூரத்து சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் அட்ரஸ் தந்தாங்க, ஆனாலும் வாட்ஸ்அப்லேயும் அவங்களுக்கு அனுப்பி விட்டோம் பார்த்துக்கிடுங்க. எடுக்கிற வேலை முடிஞ்சிட்டு என்ன பத்திரிக்கை மீதி உள்ளதை கொடுத்துடணும் பார்த்துக்கிடுங்க. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கம்மியான மாதிரி தான் இருக்கும். நாள் கடகடன்னு போகுதுல்ல. அது சரிதான். அம்மா, உங்கள் ஊரில் பந்தக்கால்லாம் நட்டுவாங்களா? கல்யாணத்துக்கு முந்தின நாள் பந்தக்கால் நட்டுவாங்க. சரி சரி. ஆமாம், உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். காலையில் சீக்கிரமாக வந்துருங்க கல்யாணத்தன்னைக்கு. ஏன்னா நம்ம ஒரே நாள் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் வைக்க பற்றியில, அப்போ இல்லைன்னா எப்படி நேரம் போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் வந்த உடனே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணணும், பிறகு பொண்ணுக்கு சேலை அதெல்லாம் மாற்றி பிறகு நம்ம கல்யாணம் முடிக்கணும், சர்ச்சுக்கு போய் அப்புறம் அங்கேருந்து வந்து சாப்பாடு ஹாலில் அப்படி இப்படின்னு நேரம் போயிரும் பார்த்துக்கிடுங்க. பிறகு அதுக்கப்புறம் மறு வீட்டுக்கும் அனுப்பி வைக்கணும் பற்றியில, அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் முடியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. நானும் அதான் நினைச்சேன், நம்ம 2 பேர் வீடும் கொஞ்சம் தூரம் பத்தியில, அதனால சீக்கிரமா வந்தாதான் முடியும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வாரீங்களோ நம்மளுக்கு அவ்வளோ நல்லது, நம்மளுக்கு அவ்வளோ நல்லா நம்மளால சிறப்பா பண்ண முடியும், அதனாலதான் சொல்றோம். புரியுது புரியுது, நாங்க வாரோம் சீக்கிரமாவே. ஐயா, பிரியாணி வந்துட்டு. வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க சார். சரி, சாப்பிடுங்க எல்லாரும். என்ன வெயில். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நல்லா சாப்பிடையும் செஞ்சாச்சு. இனி நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா, நீங்களும் பார்த்து போங்க. இனிமே நேரடியா கல்யாணத்தன்னைக்கு சந்திப்போம். ஆமா போலே, என்ன எண்ணி பார்த்த 10 நாள் கூட இல்ல, நல்லா சாப்பிட்டு எடுத்து உடம்ப தேர்த்தின்னு. சரி அத்தை. சரி, நானும் போயிட்டு வரேன். என்ன இனிமே டைரக்டா கல்யாணத்தன்னைக்கு தான் மீட் பண்ண போறோம். ஆமா, டக்குன்னு நாளைக்கிட்ட நெருங்கிட்டு பார்த்தீங்களா? ஆமா, ஆனா எனக்கு என்னமோ இந்த ஒரு வாரமும் ரொம்ப அதிகமான நாள் மாதிரி இருக்கு. சீக்கிரமே ஒரு வாரம் போனா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, டக்குன்னு போயிடும் அந்த ஒரு வாரமும். அதுக்கப்புறம் டெய்லி நான் உங்களை தொல்லை பண்ண போறேன். அப்படியா? பாப்போம். போயிட்டு வா. அத்தான் கனவு உலகத்திலே தான் இருக்கா போல இருக்கே. ஆன்சி ஆன்சி, என்ன பிள்ளை போட்டோ நோண்டிக்கிட்டே இருக்கா? என்ன பண்ண சொல்ற நீ? என்ன கல்யாணம் முடிஞ்சா நாளைக்கு எங்க பேருவே, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நீ மட்டும் போயிட்டான்னா என்னை பிடிச்ச சனி ஒளிஞ்சிச்சுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். உனக்கு என் மேல பாசமே இல்லை. ஆனா எனக்கு பாரு, உன்னையெல்லாம் விட்டு போகணும்னு நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உன்னைய அம்மைய தம்பிய அப்பாவெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்க போறோம்னு நினைச்சா எனக்கு ஒரே பயமா இருக்கு. அப்படியா? நம்பிட்டேன்.
நான் எப்படா இந்த வீட்டை விட்டு போகலான்னு நினச்சிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கே போய் அத்தன் கூட ஜாலியாக அங்கங்கே ஊர் சுற்றி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. எப்போ கல்யாணம் முடியும், எப்போ போகலான்னு ரெடியாக இருந்துக்கிட்டு இப்படி மினுக்காதே. சே, உனக்கு சுத்தமாக என் மேலே பாசமே இல்லை. அந்த ஃபோனே கட்டிட்டு அழு தானே பார்த்தேன். நம்ம வீட்டு லூசுங்க எங்கே திருந்த போகுது. நாளைக்கு கல்யாணமாக இருந்தாலும் இன்னைக்கு கழுத மாதிரி தான் இருப்பேன்னு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஏம்மா அப்படிலாம் இல்லை. எப்படிடி நாளைக்கு கல்யாணம் ஆனா இன்னைக்கு எப்படி பேண்ட் சட்டையை மாட்டிட்டு உட்காந்துருக்கா? நீ உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண? இந்த டவுசரையும் சட்டையும் கழுத்தி போட்டு ஏதாவது நல்ல சேலை எடுத்து கட்டிக்க. வீட்டுக்கு விருந்தாளிலாம் வராவ. இப்படியே அரையும் குறையமா இருப்பா. யாருக்குமே என்னை பிடிக்கவே மாட்டேங்கி. நாளைக்கு நான் கல்யாணம் ஆகி போயிருவேன். ஆனாலும் உங்க ஒருத்தருக்கு மேல பாசமே இல்ல. இப்படி சொல்லுதா? ஏ பாரு, உனக்கு என் மேல பாசமே இல்ல. என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. அங்க அவளை பாரு, அவளுக்கும் நான் போறேங்கிற கவலையே இல்ல. போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படிலாம் இல்லை மக்களே. நீ போன பிறகு அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி இருக்க போறேன்னு நினச்சா எனக்கே பயமாக தான் இருக்குது. ஆனால் என்ன, அங்கே நீ நல்லா இருப்பான்னு ஒரு நம்பிக்கை தான். என்னைக்கு இருந்தாலும் உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்து தானே ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் இந்த நாள் வரதான் போகுது. ஆனால் நான் அழுதுன்னா நீங்களும் சேர்ந்து அழுதுருவேன் தான் நான் ஏன் உணர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அம்மா அப்படியாம்மா? ஆமாம் மக்களே, என்ன பண்ண முடியும்? நான் உன் கூட இருந்துடுறேம்மா. எனக்கு வேண்டாம் இந்த கல்யாணம்லாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் முடிச்சு போய் தான் ஆகணும். அதனால அழாமல் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக பண்ணிக்க. நாங்களும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும். நீங்கள் பக்கத்தில் தானே கல்யாணம் முடிச்சுட்டு போகிறா. என்னைக்கா இருந்தாலும் நீனே எங்களை வந்து பார்த்துக்க. நாங்களும் எங்கள் ஓனையாவும் வந்தால் உடனே உன்னை வந்து பார்க்க வந்துடுவோம். சரியா? அழாதே. சரிம்மா. சேலையை எடுத்து கட்டிக்க. இன்னைக்கு எல்லாரும் பார்க்க வரோம் உன்னைய. அதே மாதிரி ராத்திரி பந்தக்காலம் நடணும்ல. அதனால இன்னைக்கு எல்லா சொந்தக்காரமும் வருவாவ, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வருவாவ. அதனால நல்லா சேலையை கட்டிட்டு அடக்க ஒடுக்குமா ஒரு இடத்துல உட்காந்துரு. ஆன்சி, ஆன்சி, ஏ செவடி, என்னம்மா ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? எல்லாரும் நாங்க பேசிட்டு இருக்கிறதுலாம் ஒன்னும் உனக்கு காதல உழல. அவ்வளவு போன் உனக்கு. இப்போ கை நீட்டக்கூடாதுன்னு இருக்கேன். நல்ல நாளும் அதுமா. கோவத்தை கலராம நீனு ஒரு நல்ல துணி போட்டு உட்காரிங்க. சரிம்மா. மத்த வேலையெல்லாம் பாக்கேன்.